திராவிட பேரரசர் ஸ்டாலின் அவர்களின் பொற்கால ஆட்சியிலே 3 ஆண்டுகளில் 4வது முறையாக பொதுமக்களுக்கு மிக பெரும் பாதிப்புகளையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதை கண்டித்தும் தொடர்ச்சியாக தமிழர் நிலத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி இருப்பதை கண்டித்தும் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்வதை தடுக்க தவறிய மாநில அரசை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சி இவ்விடத்திலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டுள்ளோம். அன்பிற்குரிய தாய் தமிழ் உறவுகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். என்ன சொல்லி இந்த திமுக ஆட்சிக்கு வந்தது? என்னென்ன நலத்திட்டங்களை இந்த மக்களுக்கு நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லி உங்களிடம் வாக்குகளை பெற்றது என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். மின்சார கட்டணம் குறைக்கப்படும், பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும், கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்படும், சொத்து வரி குறைக்கப்படும், வருடத்திற்கு 2 லட்சம் பேருக்கு வேலைக்கு உத்தரவாதம் வழங்கப்படும். எண்ணற்ற வாக்குறுதிகள். 3 ஆண்டு ஆட்சி நிறைவடைந்து விட்டது. அன்பான உறவுகளை எண்ணி பாருங்கள். 3 ஆண்டு ஆட்சி நிறைவடைந்து விட்டது. எது ஒன்றை இந்த ஸ்டாலின் அரசு, இந்த திமுக அரசு நிறைவேற்றி இருக்கிறது? அனைத்தும் விலையேற்றம், காய்கறி விலையேற்றம், பெட்ரோல் விலையேற்றம், டீசல் விலையேற்றம், கேஸ் சிலிண்டர் விலையேற்றம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, தரமான கல்வி வழங்கப்படுவதில்லை, வாழக்கூடிய சூழல், இந்த சமூக அமைப்பே சிதைந்து நாசமாகிக் கொண்டிருக்கின்றது. 2000 ஆண்டுகளாக ஒரு அறத்தோடு வழி நின்று அந்த மரபின் வழிவந்த தமிழர் நிலம் இன்று சாராயத்தால் சிதறடிக்கப்படுகிறது, வன்முறையால் உதறி போடப்படுகிறது. அரசியல் படுகொலைகள், சாதிய படுகொலைகள் எந்த பக்கம் திரும்பினாலும் ஆட்சி நடக்கிறதா அல்லது வேறு ஏதும் ஒரு காட்டு மிராண்டி உலகத்திற்குள்ளாக, சமூகத்திற்குள்ளாக தமிழகம் சென்று விட்டதா என்று நினைக்கும் அளவுக்கு இளைய தலைமுறை பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் சாராயம் பெருகி ஓடுகிறது. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மிக மோசமான முறையிலே வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யாரால் வீழ்த்தப்படுகிறது? இந்த ஆட்சியாளர்களா? 10 ஆண்டு காலம் அதிமுகவின் ஆட்சி சரியில்லை, வெறும் கொள்ளையாக நடக்கிறது. லஞ்சம், எங்கு பார்த்தாலும் லஞ்சம், ஊழலாக இருக்கிறது. இதிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தை சமூக நீதி அரசாக திமுக அரசு செயல்படுத்தும் என்று வாக்குறுதி கொடுத்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த திமுகவின் லட்சணம் 2 ஆண்டுகளில் வெளுத்து விட்டது. 3 ஆண்டுகளில் அது சந்தி சிரித்து விட்டது. 4வது முறையாக மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க. அதுவும் மிகச்சரியாக விக்கிரவாண்டி தேர்தல் முடிந்து 2 நாட்களில் இந்த மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார். பொதுமக்களுக்கு வீட்டு பயன்பாட்டுக்கு மின்சார கட்டணத்தை 2வது முறையாக உயர்த்தி இருக்கிறார்கள். சிறு குறு பெருந்தொழில் நிறுவனங்களுக்கு 4வது முறையாக, இந்த 3 ஆண்டுகளில் 4வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார். ஏற்கனவே 2 ஆண்டுகள் கொரோனா காலத்தில் லாக்டவுன் டைம்ல மக்கள், இந்த சிறு தொழில் முதலாளிகள் எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு நலிந்து நொடிந்து போயிட்டான். தொழிலை விட்டு வெளியேறிட்டான், கடன்காரன் ஆயிட்டான். சிறு தொழில் முதலாளிகள் எல்லாம் கடன்காரன் ஆயிட்டான். அதுலயும் தப்பி பிழைத்து கடன் வாங்கி கப்பி வாங்கி இந்த தொழில இருந்து வெளியேற முடியாம தொழிலுக்குள்ளேயே இருக்கான். அவனுக்கு இன்னும் அவர்களை முடக்கி நாசமாக்குவதற்காகத்தான் இந்த மின்சார கட்டணம் பயன்படுகிறது. வேற எதற்கு பயன்படுகிறது? கேள்வி கேட்டாக்க மத்திய அரசு ஆண்டுக்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை உயர்த்த சொல்லி இருக்கிறது. யாரு? மின்சார வாரிய ஒழுங்காற்று ஆணையம். யார் அந்த ஆணையம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை விட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களை விட, பிரதமரை விட அதிகாரம் வாய்ந்ததா இந்த ஆணையம்? இந்த ஆணையங்கள் யாரால் இதன் தலைவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள்? இந்த ஆணையங்களின் கொள்கைகள், கோட்பாடுகள் யாரால் வகுக்கப்படுகிறது? அந்நிய பெருமுதலாளிகளால் வகுக்கப்படுகிறது. உலகமயமாக்கலுக்குள்ளாக, தாராளமயமாக்கலுக்குள்ளாக இந்தியா நுழைந்ததற்கு பிறகாக இந்த நாட்டை ஆள்வது நாம் வாக்களித்து தேர்ந்தெடுக்கின்ற முதலமைச்சர்கள் கிடையாது, நாம் வாக்களித்து தேர்ந்தெடுக்கின்ற பிரதமர்கள் கிடையாது. மாறாக அந்நிய பெருமுதலாளிகளால் நியமிக்கப்படுகிற இந்த ஆணையங்கள் தான், அவர்கள் இயற்றுகின்ற சட்டங்கள் தான் இந்த நாட்டை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நமது மக்களின் வருமானத்தை, உழைப்பை உறிஞ்சிக் கொண்டிருக்கின்றது. சிந்திச்சு பாருங்க.
என்ன ஏன்டா மின்சார கட்டணத்தை உயர்த்துறீங்க அப்படின்னு கேட்டாக்கா நட்டத்துல இயங்கிட்டு இருக்கு. 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி காலத்துல நட்டத்துல இயங்கிச்சு. சரி, நீ வந்து 3 வருடம் ஆயிருச்சு. வருடத்திற்கு 70,000 கோடி மின்சாரத்துறைக்கு ஒதுக்கப்படுது. 70,000 கோடிகள் ஒதுக்கப்படுகிறது. ஆனா நீ 1.5 லட்சம் கோடிக்கு கடன் இருக்குன்னு கணக்கு காட்டுற. 1.5 லட்சம் கோடி எங்கிருந்து வருகிறது? ஊழல், ஊழல், எதில் தொட்டாலும் ஊழல். எண்ணி பாருங்கள். இப்ப சமீபத்துல அதானி பெருமுதலாளி, இந்தியாவின் பெருமுதலாளி அதானி வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு செல்கிறார். இதே அதானி மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஆளுநரை பார்த்து மனு கொடுத்தார், கோரிக்கை வைத்தார். அதே அதானி வந்து இன்னைக்கு உன்னை நேரம் வந்து சந்திச்சுட்டு போறாரு. நீ ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகிறது. அந்த அதானி மீது ஒரு எஃப்ஐஆர் போட்டுப்பியா? அதானி மீது எதுக்காக எஃப்ஐஆர் போடணும்? இந்தோனேஷியால 28 ரூபாய்க்கு நிலக்கரியை எடுத்துட்டு வந்து இங்க 95 ரூபாய்க்கு தமிழ்நாட்டுக்கு நீ விக்கிற. இது இங்க இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள், மக்கள் மீது நல்ல நல்லுள்ளம் கொண்டவர்கள், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் அதை கண்டுபிடித்து அம்பலப்படுத்திய போது அன்று எதிர்க்கட்சியாக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதானி மீது எஃப்ஐஆர் போடணும், அதானி மீது ஊழல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படணும் என்று ஆளுநர் சந்தித்து மனு கொடுத்தார். வெறும் 28 ரூபாய்க்கு பக்கத்துல இருக்கிற நாட்டில இருந்து நிலக்கரி ஏற்றிட்டு வந்து இந்த நாட்டுல இந்த தமிழ்நாடு அரசு 90 ரூபாய்க்கு வித்திருக்க, 90 கிலோ 90 ரூபாய்க்கு வித்திருக்க. 6000 கோடி அளவில் ஊழல் நடந்திருக்கிறது. நிலக்கரி ஊழல் 6000 கோடி அளவில் நடந்திருக்கிறது. அதில் 3500 கோடி ஊழலை அதானியின் நிறுவனம் மட்டுமே செய்திருக்கிறது. அப்ப ரெக்கவரி பண்ணு, அவனுக்கு ரெக்கவரி போடியா? 3500 கோடி அளவுக்கு ஊழல் செய்த அதானியிடம் இருந்து நீ 3500 கோடிய இந்த தமிழ்நாடு அரசுக்கு நீ திருப்பி கொடுத்தா தாண்டா, இந்த அரசுக்கு கொடுத்தா தாண்டா உன்னுடைய அடுத்த எந்த தொழிலும் நீ செய்ய முடியும். சட்டம் போடு, அவன் நெருக்கடி கொடு. பெருமுதலாளிகளுக்கு நீங்கள் நெருக்கடி கொடுக்காமல் சாமானிய மக்களை நீங்கள் முடக்குகிறீர்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச வருமானத்தையும் பிடுங்குகிறீர்கள். பிடுங்கி இந்த புடுங்கிகள் என்ன செய்ய போறாங்க? நமக்கான மின்சார கட்டணத்தின் விலை உயர்வு செய்து இதை சரி செய்து விடுவார்களா? 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் சீர்கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நீ ஆட்சிக்கு வந்தியே. ஆட்சிக்கு வந்தவுடன் நீ மின்சாரத்துறையை யாருக்கிட்ட தூக்கி கொடுத்த? மின்சாரத்துறை என்பது ஒரு சேவைத்துறை. அது பெருமளவில் லாபம் ஈட்ட வேண்டிய துறை கிடையாது. அது ஒரு மருத்துவத்துறை மாதிரி, சுகாதாரத்துறை மாதிரி, அது ஒரு சேவைத்துறை. அது பெருமளவில் லாபத்தில் இயங்க வேண்டிய தேவைகளை குறைந்தபட்சம் நட்டம் இல்லாமலே இயங்கலாம். ஒழுங்கான ஆட்சியாளர்கள், ஒழுங்கான அமைச்சர்கள், ஒழுங்கான அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமல், ஊழல் செய்யாமல் முறையாக இந்த பணத்தை ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஒதுக்கப்படக்கூடிய இந்த 70,000 கோடி பணத்தை முறையாக பயன்படுத்தினாலே மக்களுக்கு மின் கட்டணத்தை குறைத்து சிறப்பான ஒரு மின் விநியோகத்தை மக்களுக்கு வழங்கிட முடியும். மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திவிட முடியும். மக்களது பொருளாதாரத்தை உயர்த்திவிட முடியும். அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த துறை. இன்னைக்கு மின்சாரம் இல்லாம எது ஒன்றும் கிடையாது. மின்சாரம் இல்லாம செல்போன் கிடையாது. மின்சாரம் இல்லாம எந்த ஒரு இயந்திரம் இயங்குவது கிடையாது. ஒரு நாள் மின்சாரம் இல்லைனா நீ பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து படிக்க முடியாது. கம்ப்யூட்டர் எல்லாம் போயிடும். ஒரு நாள் மின்சாரம் இல்லைனா உன்னோட செல்போனை நீ சார்ஜ் போட முடியாது. செல்போன் இல்லைனா நீயே செத்து போயிட்டேன்றுவான். ஆளை இல்லைன்றுவான். சுவிட்ச் ஆஃப், ஆளை காணான்றுவான். இப்போ உலகம் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. மின்னணு தொழில்நுட்பத்துக்குள்ளாக நுழைந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அதன் அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய மின்சாரத்தின் விலையை தொடர்ச்சியாக உயர்த்துவதன் மூலமாக யாரை பழிவாங்குகிறீர்கள்? அப்ப இவ்வளவு முக்கியத்துவமா இந்த மின்சாரத்துறைக்கு 10 ஆண்டுகளாக நாசம் செய்யப்பட்ட துறை என்று சொல்லி நீ ஆட்சிக்கு வந்திய அந்த துறையை நீ யாரிடம் தூக்கி கொடுக்கிற? ஊழலுக்கு பேர் போன செந்தில் பாலாஜி தூக்கி கொடுக்கிற. அவர் செந்தில் பாலாஜி ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன செய்தார்? அன்பான உறவுகள் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மின் கட்டணம் உயருது அப்படின்னா இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இதற்கு பின்பாக லாபம் பெறக்கூடியவர்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் பேர் போன தன் கோபாலபுரத்தை கமிஷன் காசால் நிறைக்கக்கூடிய செந்தில் பாலாஜியிடம் அந்த மின்சாரத்துறை ஒப்படைக்கப்படுகிறது. மின்சாரத்துறை ஒப்படைக்கப்பட்ட உடனே செந்தில் பாலாஜி செஞ்ச முதல் வேலை ஏற்கனவே அதிமுக பிரிவுல டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஒரு அதிகாரியை கொண்டு வந்து தனது பக்கத்தில் அமர்த்தி வச்சுக்கிட்டதான். அந்த அதிகாரியை தனது அருகில் அமர்த்தி வைத்துக் கொண்டு டிரான்ஸ்பார்மர் வாங்கியிருக்காங்க. 45,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியிருக்காங்க. எல்லாமே வெட்ட வெளிச்சமா இருக்கு. எதுவும் தேடி போய் கண்டுபிடிக்க தேவையில்லை. சமூக செயல்பாட்டாளர்கள் அனைத்தையும் வழக்கு போட்டு ஆர்டிஐ போட்டு கண்டுபிடிச்சு எடுத்து வச்சிருக்கான். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வழக்கு போட்டு எடுத்து வச்சிருக்கான். வெறும் 7 லட்சம் பெருமானம் உள்ள மகாராஷ்டிரா அரசாங்கம் வெறும் 7 லட்சத்துக்கு வாங்கி இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பார்மரை 12 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் போட்டு வாங்கியிருக்கான். இதே செந்தில் பாலாஜி வெறும் டிரான்ஸ்பார்மர் வாங்குறதுல மட்டுமே ஒரே பேமெண்ட்ல 400 கோடி ஊழல் இந்த அரசாங்கம் செய்தது, இந்த மின் வாரியம் செய்தது. இதில் ஸ்டாலினுக்கு பங்கு இல்லையா? எவ்வளவு பங்கு அங்க போயிருக்கும்? அப்ப இந்த 400 கோடி ரூபாய் ஊழலை யாரை வைத்து சரி செய்வது? இருக்கா ஏழப்பட்டவன், இருக்கா அவனுக்கு ஓட்டு போட்டு முட்டாப்பைய அவன் தலையில தூக்கி கட்டி விட்டுரு.
எவ்வளவு ஊழல்! வட மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டுக்கு மின்சாரத்தை வாங்குவதற்கு மின்சார தொடர்பு கம்பிகளே கிடையாது, கிரிட்டே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல யூனிட் 5 ரூபாய்க்கு வாங்க ஒப்பந்தம் போட்டு 15 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டு 54,000 கோடி ஊழல் நடந்துள்ளது இந்த மின்சாரத்துறையில. ஒரே பேமெண்ட்ல 400 கோடி ஊழல், 15 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டு 54,000 கோடி ஊழல். இதெல்லாம் யார் தலையில் வந்து விடுகிறது? நமது தலையில் வந்து விடுகிறது. இதை செய்யக்கூடிய துணிச்சலவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது? நீங்கள் எந்த ஒரு ஆட்சி மாற்றத்தையும் எந்த ஒரு அமைப்பு மாற்றத்தையும் நமது மக்கள் விரும்புவதில்லை. உண்மையில் மக்களாட்சியில் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பொதுமக்களானவர்கள் அச்சத்தை கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஜனநாயகத்தின் அடிப்படை என்பதே ஆட்சியாளர்களுக்கு அச்சத்தை உருவாக்குவது. நீ எடுத்து பாரு, கேரளாவை எடுத்து பாரு. கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கான். ஆனா எம்பி தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சுச்சு. அனைத்தையும் தூக்கி காங்கிரஸ் கொடுத்துட்டான். ஏன்? அப்பதான் ஆட்சி செய்யறதுக்கு ஒரு பயம் வரும். ஆகா, மக்கள் நம்ம தவறு செஞ்சா, மக்கள் விரோத திட்டங்களை இங்க செயல்படுத்தினா அது அடுத்த கட்சிக்கு மாறி ஓட்டு போட்டுருவானே பயந்துகிட்டு உனக்கு வேலை செய்வான். நீ கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாலும் அவனுக்கு தான் ஓட்டு போடுற, உனக்கு பெட்ரோல் விலை ஏற்றினாலும் அவனுக்கு தான் ஓட்டு போடுற, காய்கறி விலை ஏற்றினாலும் அவன் தான் ஓட்டு போடுற. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு ஒரு நிலத்தை வாங்கன்னு போய் வாங்குற சொத்து வரியா பல 50 மடங்கு 400 மடங்கு ஏற்றிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் மறுபடியும் போய் ஓட்டு போடுற. உன்னுடைய உழைப்பின் பலன் எல்லாம் யாருக்கு விடிந்து கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காமல் அவனுக்கு போய் மீண்டும் ஓட்ட தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க. ஏன்? மாவட்ட செயலர் ஏன் ஜாதி, ஒன்றிய செயலர் ஏன் ஜாதி, வேட்பாளர் ஏன் ஜாதி. இன்னைக்கு ஓன் ஜாதிக்காரன் அவனுக்கு வந்து கரண்ட் பில் கட்டுவான், ஓன் ஜாதிக்காரன் அவனுக்கு வண்டியில பெட்ரோல் போட்டு கொடுப்பான். சாலையில போக முடியுதா? ஒரு அரசின் கடமை என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசின் கடமை என்ன? ஒரு தனி மனிதனுடைய கல்வி, ஒரு தனி மனிதனுடைய மருத்துவம், ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்பு, இவற்றை உறுதி செய்ய வேண்டும். இது எது ஒன்றாவது இந்த நிலத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. ஊராட்சி தோறும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்கேஜி யூகேஜி கொண்டு வருவோம் அப்படின்னா, அரசு பள்ளியில எல்கேஜி யூகேஜி கொண்டு வருவோம் சொன்னா செஞ்சானா? இன்னைக்கும் ஆயிரக்கணக்கில் தனியார் பள்ளிகளுக்கு தான் பணத்தை கட்டி அங்கே படிக்க வேண்டியிருக்கு. பள்ளிக்கூடத்துல, அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு கழிவறை சரி பண்ணி கொடுக்க மாட்டான். 4 வருடமாக போராடிக்கிட்டு இருக்கேன் என் ஊர்ல. 4 வருடமாக போராடி கொண்டிருக்கிறோம். ஒன்னையும் செய்யறதில்லை. ஒரு குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய கழிவறையை சரி செஞ்சு கொடுக்கலாம். இவன் எல்கேஜி யூகேஜி கொண்டு வருவான், கட்டமைப்புல சரி செய்வான், கல்வியை சரி செஞ்சிருக்கானா? மாணவர்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கானா? சாதி, சின்ன பசங்க மத்தியில சாதி. இதே இந்த இருக்கிற நாங்குநேரியில நல்லா படிக்கிறாங்கிறதுக்காக ஒரு ஒடுக்கப்பட்ட மாணவனை இன்னொரு சாதிக்கார மாணவன் போய் பெற்றானே, அந்த பிஞ்சு மனசுக்குள்ள அந்த விஷத்தை விதைச்சவன் யாரு? என்ன விட கீழான சாதிக்காரன் நீ எப்பறம் என்ன விட நல்லா படிக்கிறானே, அந்த சிந்தனையை அவனுக்கு கொடுத்தது யாரு? சின்ன வயசுல இருந்து நாங்க படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோமே. கல்விதான் உன்னை உயர்த்தும், கல்விதான் உன்னை சாதி இழிவிலிருந்து காப்பாற்றும், கல்விதான் உன்னை மத இழிவிலிருந்து காப்பாற்றும், கல்விதான் உன்னை பொருளாதார ஒடுக்குமுறையிலிருந்து காப்பாற்றும். எங்கே காப்பாத்துச்சு? அடுத்த உடனே விட்டுறதுக்கு அறுவாளத்துக்கிட்டு வந்துருச்சு. அப்ப சமூகம் சீர்கெட்டு போய் கிடைக்கிறது. இதை சரி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது? ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அந்த அவனை தூக்கி போட்டு நான் விதி மிதிச்சிருந்தா அந்த திமுக எங்க போனாலும், நீங்கள் எந்த நாட்டில் நடக்கக்கூடிய எந்த தவறுகளுக்கு வேறு தேடி கிளை தேடி பயணம் செய்தாலும் அது கோபாலபுரத்தை சென்று விடியும் என்பது போலவே அது திமுக எல்லாம் செய்ய போய் முடியும். அந்த வெட்டின பையனோட சொந்தக்காரன் திமுக ஒன்றிய செயலர் அப்பா, அந்த வெற்ற பையனோட அப்பா திமுகவின் ஒன்றிய செயலர். என்ன லட்சணத்துல இருக்காங்க? என்ன இந்த சமூக நீதி சொல்லிக் கொடுத்து, திராவிடத்தை சொல்லிக் கொடுத்து, தமிழர்களுக்கு நாங்க தான் தௌசண்ட் போட்டு கத்துக் கொடுத்தோம், தமிழர்களுக்கு நாங்க தான் ஒற்றுமையை கத்துக் கொடுத்தோம், அது வரைக்கும் காட்டு மிராட்டை தெரிஞ்சான்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வியாக்கியானம் பேசக்கூடிய இந்த திமுக ஒன்றிய செயலருக்கு நீ கத்துக் கொடுத்தியாடா? சமூக நீதியை கத்துக் கொடுத்தியாடா? சக மனிதனை சமமாக நடத்த வேண்டும் என்று நீ உன் கட்சி ஒன்றிய செயலருக்கு கத்துக் கொடுத்திருந்தா, அல்லது அந்த நோக்கம் இருக்கக்கூடியவனை நீ ஒன்றிய செயலர் ஆக்கியிருந்தா, அந்த திமிர்ல மயங்கார அப்படி வெட்டுவானா? என்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அண்ணன்மார்கள் சொன்ன மாதிரி 2 ஆண்டுகளில் 500 படுகொலைகள். ஒரு பாதுகாப்பு இல்லாத சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புள்ள வீட்டை விட்டு வெளியில போச்சுனா உயிரோட திரும்பி வருமானம் தெரியல, பெண் பிள்ளை வெளியில போச்சுனா மானத்தோட திரும்பி வருமானம் தெரியல. அவ்வளவு பாதுகாப்பற்ற சமூக பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார். மருத்துவம் தரமானதா இருக்கிறதா? மருத்துவம் இந்த 2 நாளைக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாட்டுக்காக இதே மாவட்டத்தில் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்யறதுக்காக போன ஒரு அக்காவோட உயிர் பறி போயிருச்சு. ஏன்? மருத்துவர்களின் அலட்சியம், எல்லாத்துலயும் அலட்சியம். அப்ப நாம வாழ வேண்டியிருக்கு. அரசாங்கம் நமக்கு செய்து கொடுக்க வேண்டிய கடமைகள் அரசுக்கு இவ்வளவு இருக்கிறது, ஏராளமானதாக இருக்கிறது.
நமது சமூக பாதுகாப்பை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும், நமது மருத்துவ பாதுகாப்பை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும், நமது கல்வியை, வேலை வாய்ப்பை இவற்றை முன்னேற்றி நமக்கு கொடுக்க வேண்டும், நமது பொருளாதாரத்தை, தனிமனித பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும். ஒரு அரசுக்கு இவ்வளவு வேலைகள் இருக்கிறது, இதையெல்லாம் விட்டுட்டு இதையெல்லாம் அவன் செய்யாம இருக்கிறதுக்கு நீயும் ஓட்டு போட்டு அவனை தேர்ந்தெடுத்துற. என்னடான்னு கேட்டாக்கா, ஒரு ரேஷன் கடைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான், ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான், சரி. பேருந்துல பயணம் இலவசமா பெண்களுக்கு கொடுக்குறாங்க, சரி. விலைவாசி கூடியிருது. அன்பான தாய்மார்களே, நீங்கள் பேருந்துல இலவசமாக பயணம் செய்யறீங்க, பயணம் செஞ்சு எங்க போறீங்க? வியாழக்கிழமை திங்கக்கிழமை சந்தைக்கு போறீங்க, அந்த சந்தையில தக்காளி என்ன விலை விற்குது, கத்தரிக்காய் என்ன விலை விற்குது, வெண்டைக்காய் என்ன விலை விற்குது, அதன் விலையை உயர்த்துகிறானே, அதை யார் கேள்வி கேட்பது? இன்னைக்கு மின்சாரத்துக்கு கட்டணத்தை உயர்த்திட்டான், அந்த கட்டணத்தை உயர்த்த ரைட், சரி, உயர்த்தி தொலைச்சிட்டேன், ஒரு வருஷத்துல சரி பண்ணிருவியா? ஏன்னா 70,000 கோடி வருஷத்துக்கு ஒதுக்கிறான், 1.5 லட்சம் கோடி ஏற்கனவே கடன்ல இருக்கின்ற 2 வருடத்தை எடுத்துக்க, 2 வருடத்துல சரி பண்ணிருவியா? மாட்டேன். ஏன்னா என்கிட்ட கட்டணத்தை உயர்த்தி உன்னுடைய கட்டமைப்பை சரி பண்ணுவ, நிர்வாகத்துல நிதியை பெருக்குவ, அந்த நிதியை அதிகரிச்சுக்கிட்டு மறுபடியும் டிரான்ஸ்பார்மர்ல ஊழல் பண்ணுவ, மறுபடியும் கிரிட் லைன்ல ஊழல் பண்ணுவ. இதைத்தான் நீ திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருப்ப. அப்ப மறுபடியும் நட்டமாகும், மறுபடியும் மின் கட்டணம் உயரும். அப்ப இதையெல்லாம் யார் மாற்றுவது? மீண்டும் 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 இவர்கள் திமுக மீது பழி போடுவதும், திமுக அதிமுக மீது பழி போடுவதும், இது அப்புறம் 2 பேர் இருந்துகிட்டு மத்திய அரசு மீது பழி போடுவதும், இவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்று வர வேண்டும் என்றால் மக்கள் சிந்திக்க வேண்டும். இவனும் திருட்டு போய் அவனும் திருட்டு போய் 2 பேரையும் தூக்கி போட ஒரு புதிய இளைஞர்கள் உங்களிடம் வந்து கத்திக்கிட்டு இருக்கோம். இவர்களிடம் நீங்கள் வாய்ப்புகளை வழங்க வேண்டும், அதிகாரத்தை வழங்க வேண்டும். வெறுமனே அவன் ஊழல் பண்றான், அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சொல்றான், இவன் ஊழல் பண்றான், அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சொல்றான், எல்லாத்தையும் கொண்டு வந்து சொல்றான். சமூகம் இப்படி இருக்கிறது, சீர்கெட்டு கிடக்கிறது, இளைஞர்கள் நாசமாக போறாங்க. சின்ன பசங்க கஞ்சா குடிக்கிறான். 20 வருடங்களுக்கு முன்பாக கஞ்சா குடிப்பவன், கஞ்சா புகைப்பவன் என்பவன் கேடுகட்ட ஒரு அயோக்கியன். யார் கஞ்சா குடிப்பாங்க? ஒரு ரோட்ல கிடக்கக்கூடிய ஒரு உதிரி. இது ஒரு குடும்பம் இல்லாதவன், எதுக்குமே நாயக்கல்லாத, தனக்கென்று பொறுப்பு இல்லாதவன், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவன், ஒரு ரவுடி, ஒரு கொலகாரன், இவன் தான் கஞ்சா புகைப்பான். இன்னைக்கு 10 வயசு பையன், 12 வயசு பையன், 15 வயசு பையன் கஞ்சா புகைக்கிறான், மது அருந்துறான், குடிச்சிட்டு பள்ளிக்கு போறான். அங்க ஆசிரியர் கண்டிச்சா ஆசிரியரை திருப்பி தாக்குறான், சொந்த தகப்பன் கண்டிச்சா தகப்பனை தாக்குறான். அனைத்தும் மிக மலினமாக, மிக எளிமையாக அவர்கள் கைகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, இளைஞர்கள் கையில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நோக்கமுள்ள அரசு, ஒரு நோக்கமுள்ள அரசாங்கம் இவற்றை தடை செய்ய வேண்டும். முடியாதா? முடியும். ஒரு அரசாங்கம் நினைத்தால் எது ஒன்றையும் சாதிக்க முடியும். உளவுத்துறை எதுக்கு இருக்கு? ஒரு சாதாரண மனிதனாக எனக்கு தெரிகிறது, ராமநாதபுரத்தில் எங்க கஞ்சா வைக்கிறான், எங்க பிளாக்ல சரக்கு வைக்கிறான் எனக்கு தெரியுது, ஒரு பரவக்குடியில எங்க வைக்கிறான் அப்படி எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறைக்கு வேண்டுதலா இதை நம்ம போய் அவங்களை பிடிக்க கூடாதுப்பா அப்படின்னு உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு அந்த உத்தரவை வழங்குவதில்லை. அவனை போய் ஏன்டா பிடிக்கிறேன்னு கேட்பான். ஒரு நோக்கமுள்ள அதிகாரி போய் ஒரு குற்றவாளியை கைது செய்தால் கூட, ஒரு சமூக விரோதியை கைது செய்தால் கூட அவனுக்கு பேசுறதுக்கு, கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு திமுக ஒன்றிய சேர் வந்துருவாரு, மாவட்ட சேர் வந்துருவாரு, அவர் நம்ம சொந்தக்காரப்பா விடுப்பான். இந்த வெண்ணமைங்க வெண்ண எங்களை சொல்றது ரவுடிகள், அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சொல்வது கட்ட பஞ்சாயத்து பண்றது. யாரு கட்ட பஞ்சாயத்து பண்றது? திமுக ஒன்றிய சேர். கட்ட பஞ்சாயத்து செய்யாத திமுக ஒன்றிய சேர் உண்டா? கட்ட பஞ்சாயத்து செய்யாத ஒரு இன்ஸ்பெக்டர் உண்டா? இன்ஸ்பெக்டர் ரவுடின்னு சொல்லுவியா? எஸ்ஐ ரவுடின்னு சொல்லுவியா? ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக அதிகாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்து நிற்கக்கூடியவர்களை நீங்கள் ரவுடிகள் என்று சொன்னால் அதற்கு தீர்வே காண முடியாது. முதுகுளத்தூர் டிஎஸ்பி ஒரு பிரச்சனை விஷயமா பேச போகும்போது முதுகுளத்தூர் டிஎஸ்பி அவர்கள் என்னிடம் சொன்ன வார்த்தை, ஏன் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த முதுகுளத்தூர் பகுதிகளில் இந்த கலவரங்கள், இந்த சாதிய மோதல்கள் இன்னும் வலுவாக, இன்னும் நீர்முத்து நெருப்பாக புறையோடி போய் ஏன் கிடைக்கிறது என்றால், இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியில்லை. இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள். அதனால் தான் இன்று வரை இந்த பகுதியிலே சாதிய மோதல்கள் தீர்க்கப்படாமலே இருக்கிறது. நீங்கள் பாதிக்கப்பட்டவனுக்கு எந்த சாதிக்காரனா இருக்கான், எவனாக இருக்கான், நீ பாதிக்கப்பட்டவனுக்கு இந்த அரசாங்கம் சரியான முறையில் நின்று நீதியை பெற்று தந்திருக்குமானால் இந்த சாதிய மோதல்கள், இந்த மத மோதல்கள், இந்த வேறுபாடுகள் இல்லாம போயிடும். தப்பு பண்ணா போலீஸ் அடிக்கும் அப்படிங்கிறதானே இருக்கணும். ஆனா காவல்துறைக்குள்ள போனவன என்ன செய்றீங்க? என்ன சார் முதல் கேள்வி, என்ன சார்? அவன் ஆதிக்க சாதியா இருக்கான், மாவட்ட செயலருக்கு சொந்தக்கார சரியா இருக்கான், மினிஸ்டருக்கு வேண்டப்பட்ட சரியா இருக்கான் அப்படின்னாக்கா உடனே ஒரு மரியாதை, வாங்க தம்பி, உட்காருங்க தம்பி, இருங்க தம்பி. அதுவே ஒரு எந்த ஒரு அதிகாரமற்ற ஒரு விளிம்புநிலை மக்கள் அந்த காவல் நிலையத்துக்குள்ள போனா உடனே நீ யாரு, உங்க அப்பா என்ன பண்றேன், சாதியை சொல்லிட்டா போதும், அப்பா என்ன செய்யறாங்க கேட்கறது, உங்க அப்பா என்ன பண்றேன். அப்ப இந்த எகத்தாளமான பேச்சுக்கள், இந்த திமிர்த்தனமான பேச்சுக்கள் எங்கிருந்து வருகிறது? அதிகாரத்திற்குள்ளாக, ஆட்சியாளர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய சாதிய திமிரிலிருந்து வருகிறது. இவைகள் ஒடுக்கப்பட வேண்டும், இவைகள் ஒழிக்கப்பட வேண்டும். சீர்திருத்தங்கள் மேலிருந்து கீழாக வர வேண்டும். அப்போ ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி
சமமாக மனிதனை சமமாக நடத்தக்கூடிய இடத்திற்கு வராதவரை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுவதற்கு 1000 ஆம்ஸ்ட்ராங்கள் பிறந்து வந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் ரவுடி என்று சொல்லிவிட்டு பட்டம் கட்டிவிட்டு அவர்கள் கொலையை நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. அவர்கள் கொலையை நீங்கள் தட்டி கழித்து விட்டு செல்ல முடியாது, கூடாது. இதே திருநெல்வேலியிலே சகோதரன் தீபக் பாண்டியனாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அவன் தவறு செஞ்சிருக்கானா, தப்பு செஞ்சிருக்கானா, கொலை பண்ணிருக்கானா, கொள்ளை அடிச்சிருக்கானா, அப்ப கொலை பண்ணிருந்தா திரும்ப கொலை பண்ணிக்கலாமா? அப்ப எல்லா காவல்துறையும் கலைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருங்க. என்னை வெட்டாக்கா என் சொந்தக்காரன் திருப்பி விட்டுட்டோம், அப்புறம் அவன் சொந்தக்காரன் வந்து என் சொந்தக்காரன் விட்டுட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு சாகட்டும். அப்ப இதற்கான தீர்வுகளை வழங்குவது யார்? இதற்கான தீர்வுகளை கொடுக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட நோக்கமுள்ள அரசுகளை, நோக்கமுள்ள ஆட்சியாளர்களை எனது அன்பான மக்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். மீண்டும் 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறேன், 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறேன், சாதி பார்த்து ஓட்டு போடுறேன், எந்த வீட்டுக்கார திமுக ஓட்டு போடுறாங்கிறதுக்காகவே நான் அதிமுக ஓட்டு போடுறேன் ஓட்டு போடுறவங்க நம்ம நாட்டில் இருக்காங்க. என் ஊர்ல என்ன நடக்குறீங்க? என் தாத்தா காங்கிரஸ்ங்கிறதாலயே என் பெரிய பேர் திமுக, என் பெரிய பேர் திமுகங்கிறதாலயே என் மாமமாருக்கு ஒரு அதிமுக. இதுதான் நடந்துகிட்டு எல்லா ஊர்லயும் இதான் நடந்துகிட்டு இருக்கு. தங்களுடைய உள் மோதல்களுக்கு தங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய மோதல்களை சின்ன சின்ன பைகளை கொண்டு போய் பெரிய விஜயங்களை காட்டுவது, அரசு அதிகாரம் மிக்கக்கூடிய இடங்களை கொண்டு போய் அதை பொருத்தி பார்ப்போம். அவன் ஓட்டு போட்ட கட்சிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், அவனுக்கு எதிராக தான் போய் ஓட்டு போடுவேன். எவன் வந்தாலும் 2 பேரை சேர்த்தாண்டா கையடிக்கிறான். நீங்க ஓட்டு போடுறதை விட்டு எங்களையும் போட்டு வெளுக்கிறாங்களா? ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாங்கள் செத்து சுண்ணாம்பாக வேண்டியது இருக்கிறது, உங்களுக்குள்ளாக மாட்டிக்கொண்டு. எனவே அன்பான மக்களே, நீங்கள் எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஒரு புதிய ஒரு அரசியலை முன்னெடுத்து உங்களிடையே நாங்கள் 15 ஆண்டு காலமாக ஒரு தூய அரசியலை முன்னெடுத்து கத்திக் கொண்டிருக்கிறோம். இவர்களிடமிருந்து ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்து தீர வேண்டும். மீண்டும் மீண்டும் இவனுக்கு வாக்கு செலுத்தி விட்டு நீ பேசுறதா உலக அரசியல் பேசு, உள்ளூர் அரசியல் பேசு, சாதி அரசியல் பேசு, எல்லாத்தையும் உடைச்சு நாங்க பேசினால அனைத்தையும் கேட்டுவிட்டு தேர்தல் வந்த பிறகாக நாங்கள் 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுவோம், ஜாதி பார்த்து ஓட்டு போடுவோம்னு நீங்க இப்படியே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா மீண்டும் உதயநிதி தான் உங்களுக்கு முதலமைச்சராக வருவார், அப்புறம் அவருமே என்பனி தான் வருவார். இவற்றிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு தூய இளைஞர்கள் ஒரு பரிசுத்தமான ஒரு அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை உங்களிடையே முன்னெடுத்து வந்து நின்று கொண்டிருக்கின்றோம். இதுதான் திமுகவை பயமுறுத்துகிறது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய அந்நிய பிறமொழியாளர்களை பயமுறுத்துகிறது. தமிழர்களுக்கு என்று ஒரு அதிகாரம் இல்லை, தமிழர்களுக்கு என்று ஒரு அரசியல் இல்லை, தமிழர்களுக்கு என்று ஒரு அமைப்பு இல்லை. தமிழர்களுக்கு நாங்கள் சொல்வதுதான் வருடப்பிறப்பு, தமிழர்களுக்கு நாங்கள் சொல்வதுதான் பண்பாடு, தமிழர்களுக்கு நாங்கள் சொல்வதுதான் கடவுள் என்ற அனைத்தையும் வேறு எவனோ ஒருவன் தமிழர்களுக்கு நியமனம் செய்து கொண்டிருக்கிறான், தீர்மானம் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். இதிலிருந்து ஒரு தலையில் மாற்றமாக புரட்சியாக புரட்டி போட்டு வந்ததுதான் நாம் தமிழர் கட்சி. இது மற்றும் ஒரு கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி என்று ஏன் சொல்கிறோம் என்றால் இது தமிழர்களின் வரலாறை மீட்டெடுக்கிறது, இது தமிழர்களின் மொழியை மீட்டெடுக்கிறது, தமிழர்களின் நிலத்தை மீட்டெடுக்கிறது. வெறுமனே மற்ற கட்சிகள் போல மேடையை போட்டுக்கொண்டு ஸ்டாலின் அவர்களே, எடப்பாடி அவர்களே, ஜெயலலிதா அவர்களே என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கவில்லை. எங்களுடைய வரலாறை நாங்கள் மீள்கட்டமைப்பு செய்கிறோம், எங்களது அதிகாரத்தை நாங்கள் மீள்கட்டமைப்பு செய்கிறோம். இதுதான் திமுகவை அச்சுறுத்துகிறது. ஒட்டுமொத்தமாக தன்னுடைய அதிகாரம், தெலுங்கர்களின் அதிகாரம், பிறமொழியாளர்களின் அதிகாரம் நமது கையை விட்டு, தமிழ்நாடு என்கிற நீளம் தனது கையை விட்டு நாம் தமிழர் கட்சியினரால் பறிக்கப்பட்டு விடும் என்கிற அச்சம் அவர்களிடையே மேலோங்கி நிற்கிறது. அதனால் தான் இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும், எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் நிகழ்த்தப்படாத அயோக்கியத்தனங்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஒரு தலைகீழ் மாற்றத்தை அவர்கள் கண்முன்னே நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றோம். காங்கிரஸை எதிர்ப்போம் என்று பேசி கூவி முழங்கிக் கொண்டிருந்தது நாம் தமிழர் கட்சி. திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று முழங்கிக் கொண்டிருந்தது நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு காட்சிகள் மாறுகிறது, கோலங்கள் மாறுகிறது. இன்னைக்கு அதே திமுக காரன் சீமான் ஒழிக, நாம் தமிழர் கட்சி ஒழிக என்ன பேச தொடங்கிட்டான், தீக்குளிக்கவே தொடங்கிட்டான். சீமானை கைது செய்ய வேண்டாம், தீக்குளிப்பேன் என்று தீக்குளிக்க தொடங்கிட்டான். நாங்க என்ன பெட்ரோல் குளிச்சுட்டு அன்பான திமுக இருக்கக்கூடிய மாமன்கள், மச்சான்கள், மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், கிளை செயலர், நீங்க எல்லாம் யார் தெரியுமா? நீங்க எல்லாம் யாருக்கு சமமானவர்கள் தெரியுமா? வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை ஆட்டி படைக்க, வியாபாரம் செய்வதற்காக ஆக்கிரமிப்பு செய்ய வந்தபோது இங்கு உள்ளிருந்து கொண்டே அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கின்ற, கூட்டுக் கொடுக்கின்ற வேலையை செய்தான் அல்லவா? அவனுக்கு சமமானவர்கள் இங்க இருக்கக்கூடிய திமுக கிளை செயலர், அதிமுக கிளை செயலர், மாவட்ட செயலர், அத்தனை பேர். நீ மான தமிழன் தானே? ஒரு தெலுங்கால விழுந்து நக்கிக்கிட்டு கிடக்கு. மான தமிழன் தானே நீ? ஒன்றிய செயலர், மாவட்ட செயலர், யாராரு போய் சின்னவர் மன்னவர் அவரை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்க? நீ எத்தனை ஆண்டு காலம் இந்த திமுகவே இருந்துட்டு போட்டு எப்படி அதிமுக ஒரு தமிழர் தலைமைக்கு வந்ததோ அதே போல திமுகவை ஒரு தமிழர் தலைமைக்கு கொண்டு வருவதற்கு எவனாவது முயற்சிப்பியா? அண்ணன் ஆராசா முயற்சி பாரா, துறைமுருகன் முயற்சி பாரா, இங்க இருக்கக்கூடிய ஐயா மாவட்ட செயலர் முத்துராமலிங்கம் முயற்சி பாரா. முயற்சிக்கணும். தமிழர்கள் எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்பிலும் தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும்.
திமுகவை தமிழர் கட்டுப்பாட்டில் கொண்டு வா. இத்தனை காலத்திற்கு அது கோபாலபுரத்திற்குள்ளாவே குடியிருக்கும். வெளியேடு, திமுக வெளியேடு. எப்படி அதிமுக ஒரு தமிழர் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சோ அதுபோல வருங்காலத்தில் திமுகவும் தமிழர் கட்டுப்பாட்டுக்குள்ளாக வர வேண்டும். அதற்கான வேலைகளை ஐயா ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவாக செய்து கொண்டிருக்கிறார். அதற்கான தொடக்கம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் துணை முதல்வர் பொறுப்பை வழங்குவது. சீக்கிரமா தூக்கி கொடுங்க. அண்ணன்மார்கள் அந்த சுபவியை திட்டினீங்க, அப்படிலாம் திட்டக்கூடாது. அங்க இருந்து நமக்கு ஃபுல் டாஸ் பாலா போடுறதே அவர் தான். அதை ஓடி ஒரே அடி அடிச்சு நம்ம ஸ்கோர் ஏற்றிக்க வேண்டியதுதான். அதான் நம்ம வேலை. நம்ம வெளியில இருந்து அடிக்கிறோம்னா ஐயா உள்ள இருந்து அடிப்பார். நம்ம ஐயா அவர் யார் வெளியில பார்த்தா அடிச்சு போடாது காரைக்குடி பக்கம். சரிங்களா? சிலிப்பர்ஸ் நம்மளோட சிலிப்பர்ஸ் எல்லாம் இங்க இருக்காது. அதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளை வளர்த்துக்க வேண்டியதுதான். அதனால தொடர்ச்சியாக மின் கட்டணத்தை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு தன்னுடைய மின் வாரியத்திலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை சரி செய்து மாற்றி அமைத்து லஞ்சம் ஊழலிலிருந்து அந்த துறையை வெளியில எடுத்து நடக்காததான் இருந்தாலும் நாங்க சொல்லணுமே, லஞ்சம் ஊழலை தவிர்த்து மக்களுக்கு மின் கட்டணத்தை குறைத்து கொடுக்க வேண்டும். உடனே கிளம்பிடுறானே திமுக அந்த திராவிடத்துக்கு புதுசா மொழி கண்டுபிடிச்சிருக்கான். குடிகாரன்னு சொன்னா மதுப்பிரியர் சொல்லணும். 2 முன்னாடி 3 முன்னாடி கட்டிருக்கேன் அப்படின்னு திட்டம்னாக்கா மனைவி துணைவி இணைவி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா ஒரு பேர் வைக்கலாம். திராவிடத்துக்கு தனியா ஒரு மொழி வச்சிருக்கான். அதே மாதிரி இப்ப இது மின்கட்டணம் உயர்வுனாக்கா அது மின்கட்டணம் உயர்வு இல்லை, மின்கட்டணம் திருத்தம். உகாண்டாவை பாரு, அமெரிக்காவை பாரு, கென்யாவை பாரு. கென்யாவில் இந்த கரண்டே வரல, நீ கரண்ட் மின்கட்டணம் உயர்வுக்கு போய் பேசலாமா? திராவிட ஆட்சியில ஐயா பேரரசர் ஆட்சியில் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் சேர்த்தா நாம கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அவனுக்கும் சேர்த்தா நாம குரல் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அவன் முட்டாள். அவன் 200 ரூபாய்க்கு அடிமையாகி போனவன். அடிமையாக இருப்பதிலேயே சுகம் கண்டு போனவர்கள் திமுக காரர்கள். அவர்களுக்கும் சேர்த்து போராட வேண்டிய வரலாற்று கடமை நாம் தமிழர் கட்சியின் நாம் தமிழர் கட்சியினிடையே கையளிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவை பாருங்க, ஆந்திராவை பாருங்க, குஜராத்தை பாருங்க. தமிழ்நாட்டை விட அங்கே மின் கட்டணம் அதிகம் அப்படின்னு சொல்றியடா. தமிழ்நாட்டை விட அங்கே ஊழலும் அதிகம்டா. ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய தனிப்பெரும் முதலாளிகள் அதானிகளிடமிருந்து நீங்கள் வாங்கக்கூடிய நிலக்கரியை தரமான நிலக்கரியாக சரியான நிலக்கரியாக கரெக்டா டெண்டர் போட்டு வாங்கணும். இங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மாதிரியான அமைச்சர்கள் சரியான அளவிலே சரியான தொகையிலே 7 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மரை 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்காம எது சரியான தொகையோ அந்த தொகையில டிரான்ஸ்பார்மர் வாங்கணும். இது போன்ற வேலைகளை செய்வதன் மூலமாக தான் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய அந்த நட்டத்தை சரி செய்ய முடியும், அந்த கடனை சரி செய்ய முடியும். இவற்றை சரி செய்தால்தான் சாமானிய மக்கள், எளிய மக்கள், சிறு குறு முதலாளிகள் தாங்கள் வாழ முடியும். எனவே தமிழ்நாடு அரசு உயர்த்தியிருக்கக்கூடிய இந்த மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தற்போது நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக பதற்றங்களை தனித்து ஒரு தூய்மையான ஒரு சமூக பாதுகாப்பாக இந்த தமிழ்நாடு இருக்க வேண்டும். அதற்கு திமுக அரசு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.